தூத்துக்குடியில் வங்கியில் அடமானம் வைத்த தங்க நகைகளை வங்கி மேலாளர் போல் போலி கையொப்பமிட்டு மோசடி அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? வாடிக்கையாளர்களின் நகைகள் பணத்தை முறைகேடாக தனது பெயருக்கு மாற்றிய நகை மதிப்பீட்டாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி நடத்தப்பட்டது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் உள்ள இந்தியன் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக படுக்கப்பத்து பகுதியைச் சேர்ந்த சுடலைராஜ் பணிபுரிந்து வந்தார். 2018 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் இந்த வங்கியில் நகை கடன் பெற வந்த வாடிக்கையாளர்களிடம் தங்க நகையின் பேரில் அவர்கள் கேட்கும் கடன் தொகையை விட அதிகமான கடன் தொகைக்கு அடமானம் வைத்திருக்கிறார் சுடலைராஜ். அடமானம் வைக்கப்பட்ட தங்க நகைகளை நகைகளின் உரிமையாளருக்கு தெரியாமல் அடமான கடன் அட்டையில் வங்கி மேலாளரின் கையொப்பத்தை போலியாகவும் போட்டிருக்கிறார். மேலும் நகைகளை திருப்பி அவருடைய ஊரைச் சேர்ந்த குமாரவேல், ராம்குமார் மற்றும் குலசேகரப்பட்டினத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஆகியோரின் பெயர்களில் அதிக தொகைக்கு அடமானம் வைத்திருக்கிறார். இவர்களின் பெயர்களில் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளில் சிலவற்றை வங்கியிலிருந்து திருப்பி அதனை அவர்களே வைத்துக் கொண்டனர். வங்கியில் நகைகள் சரிபார்ப்பின் போது இந்த மோசடி நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 9,78,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கையாடல் செய்திருப்பது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக அந்த வங்கி கிளையின் மேலாளர் சங்கர சுப்பிரமணியன் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனிடம் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் சுடலைராஜ், ரமேஷ், குமாரவேல் மற்றும் ராம்குமார் ஆகியோரை தூத்துக்குடி குற்றப்பிரிவு போலீசார் வியாழக்கிழமை கைது செய்தனர். போலீசாரின் விசாரணையில் தங்களுக்கு கடன் இருந்ததாகவும் அதனால் வாடிக்கையாளர்களின் நகைகளை கையாடல் செய்தோம் எனவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த சம்பவத்தை அறிந்து தங்க நகைகளை அடமானம் வைத்த வாடிக்கையாளர்கள் வங்கியின் முன்பு திரண்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் திருப்பி ஒப்படைக்கப்படும் என குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் வங்கி மேலாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். தங்க நகை மதிப்பீட்டாளரே வங்கி மேலாளரின் கையொப்பத்தை போலியாக போட்டு மோசடி செய்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.